Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல 5 ரோல்ல ஆம்லா நாட்ல ஒரு மார்க்கெட் கூட போட்டிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் அப்புறம் இந்த டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் காமிக்கிறேன் பாருங்க. சில்வர் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்ல நான் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 4 ரோல்ல வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். சில்வர் கலரில் வந்து 1 ரோல் மட்டும் போதும். இந்த நடுவில் இந்த டிசைன் வர்றதுக்கு மட்டும்தான் நான் சில்வர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் கூட முறுக்கு ஹேண்டில் ஒரே கலரில் தான் நான் போட்டிருக்கேன். அதனால் இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் நம்ம 4 ரோல் எடுத்துக்கணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ் ஒயரில் போட்டதால் நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் இது 5 ரோலில் கரெக்டாக வருது. நீங்கள் நார்மல் ஒயர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட ஒரு ரோல் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா கிளாஸ் ஒயரோட நார்மல் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக தானே இருக்கும். அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஒயர் தேவைப்படும். இந்த ஒரு கூடையே போதும் நம்மளுக்கு மார்க்கெட்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 அடியில் 62 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஆரஞ்சு கலரில் 44 ஒயர், சில்வர் கலரில் 18 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் 2 ஒயராக வச்சு தான் நம்ம ஆம்லா நாட் போடணும். ரன்னிங் ஒயர் ஃபுல்லாகவே வந்து நான் ஆரஞ்சு கலர் ஒயர் தான் கொடுத்துருக்கேன். 2 ஒயராக வந்து ஆரஞ்சு ஒயர் வச்சு போடும்போது 11 நாட் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஒயரில் போட்டுக்கணும். அப்புறம் 18 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து 9 நாட் வந்து சில்வர் கலரில் போட்டுக்கணும். அப்புறம் மறுபடியும் வந்து 11 நாட் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு போட்டுட்டு இங்கே சென்டர் நாட்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி கீழே 7 லைன். பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக 15 லைன் போட்டிருக்கேன். நம்ம வந்து இதில் ஹைட்டில் போடும்போது டிசைன் வர்றதுக்காக ஒயர் கட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி எந்த ஒயரும் கட் பண்ணாமல் எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம பர்டிகுலராக ஏதாவது டிசைன் போடுறதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கார்னரில் இருக்கிற ஒயர்லாம் கட் பண்ணணும். அது மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக போடுற எல்லா கூடைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணாமல் இருக்கிற ஒயரில் அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். அப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட் லைன் மட்டும் அன்ஈவனாக வரும். அதுக்கப்புறம் போட போட உங்களுக்கு ஹைட்டில் வந்து எல்லாமே வந்து ஆம்லா நாட் அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூடைக்கெலாம் ஒயர் கட் பண்ணாதீங்க. அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹைட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 27 நாட் வந்து ஆம்லா நாட்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் நாட் போட்டு உள்ளே சொருகி இருக்கணும். 27 நாட் ஹைட் போட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன் வருது பாருங்கள். இந்த வி ஷேப் வந்து சில்வர் கலரில் 2 பக்கமும் வி ஷேப்பில் நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாட் வந்து நார்மல் நாட் போட்டு கிராஸ் நாட் அந்த நாட் வந்து உள்ளே போகிற மாதிரி சொருகி விடணும். நான் வந்து ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். நம்மளுக்கு இந்த கூடையெல்லாம் வந்து கரெக்டாக போட்டால் தான் ஒரே ஈவனாக போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளிப்பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உள்பக்கமும் எந்த ஒயர் பார்த்திங்கன்னா அதிகமாக தெரியாமல் அழகாக இருக்குது பாருங்கள். ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொரு பக்கமும் 8 ஒயர் வந்து உள் ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன். அந்த ஒயர் பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே வந்து இப்படி சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம சொருகினாதான் ஒரே இதில் நாட்டில் வந்து 2 ஒயராக சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள்.
நம்ம கூடையில் இந்த மாதிரி ஹேண்டில் சொருகி விடும்போது எப்பயுமே நம்மளுக்கு கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எவ்வளோ வெயிட் கேரி பண்ணாலும் அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நாள் உழைக்கும். இப்போ இந்த ஆம்லா கூடையோட ஃபைனல் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடையோட அகலம் பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச் இருக்குது. நம்ம வந்து 62 ஒயர் கட் பண்ணி 31 நாட் போட்டிருக்கோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு நீளம் பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச்சஸ் வருது. அகலம் பார்த்தீங்கன்னா 15 லைன் வந்து பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, பேஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வருது. உயரம் பார்த்தீங்கன்னா 27 நாட் வந்து ஆம்லா நாட் போட்டுட்டு ஒரு நாட் கிராஸ் நாட் போட்டு உள்ள சொருகி இருக்கும். நம்ம இந்த கூடையோட உயரம் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சஸ் 12.5 இன்ச் வருது. நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு 10 கிலோ கிட்ட இதில் வந்து வெஜிடபிள் ஆகட்டும் ப்ரொவிஷன் ஆகட்டும் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வாங்க முடியும். நல்ல பெரிய கூடையாகவே இருக்குது. இந்த மாடல் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆம்லா நாட் வந்து போடுறது எப்படி அப்படின்னு 1 ரோல் கூடையிலேருந்து 2 ரோல் கூடையிலேருந்து எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாத்தோடையும் பிளேலிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் போட கற்றுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.